கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 16வது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கிற வார்த்தைகளோடு கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஒரு நிமிட கண்களை மூடி இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைபெடும்படி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த 15 நாட்கள் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே தியானிக்க நீர் தந்த நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 16வது நாளிலும் தொடர்ந்து நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். எங்களோடு கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. நல்ல பரிசுத்த ஆவியானவர் வேத வாக்கியங்களை தந்தருளினவர் ஆண்டவரே. எங்களோடு நீங்கள் பேசுங்க, எங்களை விளங்க பண்ணுங்க, எங்களை கற்றுத்தரும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 16வது நாளிலும் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கடந்த நாட்களில் வெளிப்படுத்தல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வரை நாம் தியானித்தோம். அதாவது முதல் அதிகாரத்தில் யோவான் கண்ட தரிசனத்தை குறித்தும் 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறவைகளாகிய சபைகளை குறித்தும் நாம் தியானித்தோம். அதற்கு பின்னதாக சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்கிற காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்களையும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்தும் அவர் வருகை எப்படி இருக்கும் என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்திலே கண்டதான இந்த மகிமையான ஆராதனையை நாம் தியானித்து தேவனை ஆராதிக்க வேண்டியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார் என்பதை குறித்து பரலோகத்திலே அவர் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் அவர் சித்தம்தான் நடக்க வேண்டும் என்பதை குறித்து அவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதை குறித்து நாம் தியானித்தோம். தொடர்ந்து நாம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இனி வருகிற காரியங்கள் இனி சம்பவிக்க போகிறவைகள். வேதத்தில் இந்த யோவானுக்கு கர்த்தர் சொன்னது போல கண்டவைகள் இருக்கிறவைகள் அந்த 2 பகுதி முடிந்து இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து 6ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் அப்போஸ்தலன் யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த 6ஆம் அதிகாரத்திலிருந்து வருகிற சம்பவங்களை தியானிப்பதற்கு முன்னதாக, அதாவது இனி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்கிறவைகள் உபத்திரவ காலங்கள். ஆக இனி நாம் இந்த பூமியில் நடக்கப் போகிறதான உபத்திரவத்தின் காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக இந்த நாளிலே இந்த உபத்திரவ காலங்களை குறித்த அறிமுகமாக சில காரியங்களை தியானிக்க போகிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், இனி வருகிற காரியங்களை குறித்து நாம் தெளிவாய் கற்றுக்கொள்வதற்கு இனி வருகிற சம்பவங்கள் எதை குறிக்கிறது, எப்படி இருக்கிறது, எப்படி தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து ஒரு அறிமுகம் நமக்கு அவசியம். இப்போ இந்த 6ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. அதாவது 3ஆம் அதிகாரத்தோடு லவோதிக்கே சபை முடியும் பொழுது சபை பூமியிலே இல்லை. சபையானது மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த காலங்கள் நடக்கும் பொழுது, இனி வருகிற சம்பவம் நடக்கும் பொழுது சபை பூமியில இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியில ஒரு மகா பெரிய குழப்பமும் கூச்சலும் ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையும் உண்டாயிருக்கும். ஏன்னு சொன்னா, ஆயத்தமாக இருந்தவர்கள் திடீரென்று காணாமல் போய்விட்டார்கள். இது என்ன நடந்தது என்று யாருக்கும் விளங்கி கொள்ள முடியாத ஒரு காரியம். அதாவது நீங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது தாவீது அவனோடு கொடுக்கிற 600 பேரும் சிக்லாகு என்கிறதான அந்த பட்டணத்திலே தங்கள் சொந்த குடும்பங்கள், சொத்துக்கள், ஆடு மாடு எல்லாவற்றையும் வைத்துவிட்டு யுத்தத்துக்கு போய்விடுகிறார்கள். யுத்தத்துக்கு போயிட்டு அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள அமலேக்கியர் வந்து எல்லாவற்றையும் கொள்ளையாடி விட்டு பட்டணத்தையும் சுட்டரித்து விட்டு போயிட்டாங்க.
இப்ப தாவீது அவன் கூட இருக்கிறவங்க பட்டணத்துக்குள்ள வரும் பொழுது பட்டணம் எரிந்து கொண்டு இருக்கிறது. உள்ள போய் பார்த்தா மனைவி பிள்ளை யாரை காணோம், ஆடு மாடு யாரை காணோம், என்ன வந்ததுனே தெரியல தாவீதுக்கும் அவன் கூட இருக்கிறவர்களுக்கும். அப்ப என்ன செய்தாங்களாம், தாவீதும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் தங்கள் பெலன் போகிற அளவு கதறி அழுதார்கள். ஏன் அழுதாங்கன்னா என்ன நடந்ததுன்றே தெரியல. எங்க போனாங்க மனைவி பிள்ளைங்க, கொலை செய்யப்பட்டாங்களா, கொள்ளையாடப்பட்டாங்களா, எங்க போனாங்க, யார் வந்தாங்க, என்ன நடந்தது என்று நிதானிக்க முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று நடந்தது மட்டும் உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய ஒரு கலக்கம், வேதனை, கூடுகிற ஜனங்களுக்கு பயங்கர குழப்பம், தாவீது விரோதம் எழும்பி ஒரு சமாதானமற்ற நிலைமை அந்த இடத்துல நடந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உலக ஜனங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. ஒரு கூட்டம் சொல்லும், ஏதோ ஒரு கதிர்வீச்சு, அங்கே ஜனங்கள் காணாமல் போய்விட்டார்கள், ஏதோ ஒரு தீய சக்தி ஜனங்களை கொள்ளையாடி விட்டது, ஏதோ ஒரு சம்பவம் நடந்து விட்டது, அது வான காரியங்களில் ஏதோ ஒரு மாற்றம். ஆக பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான குழப்பங்கள் உண்டாகும். ஒருவேளை ஒரு குடும்பத்தில் ரகசியமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்தரங்கத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்றால் கர்த்தரை அறியாத குடும்பத்தில் பயங்கர குழப்பமாக இருக்கும். என் புருஷனை காணோம், என் மனைவியை காணோம், என் பிள்ளையை காணோம், ஒரு பயங்கர குழப்பம். மாத்திரமல்ல, ரகசிய வருகை குறித்து எடுக்கும் பொழுது நான் சொன்னேன், சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பல விபத்துகள், பல ஆபத்தான காரியங்கள் பூமியில் நடக்கும் பொழுது ஜனங்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு குலைச்சலும் குழப்பம் உண்டாகும். இப்போ இது ஒரு இடத்துல இல்லை, முழு உலகத்திலையும் ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை உண்டாகும். இந்த சூழ்நிலையில தான் 7 வருடம் இந்த உலகமானது அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையில் தரப்படும். ஆக சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை ஒரு குழப்பத்துக்கு மத்தியில் ஆரம்பிக்கும், ஒரு கூச்சலுக்கு மத்தியில் சமாதானமற்ற சூழ்நிலையில் ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் நம்ம சமாதானத்தை கொடுக்கிறவன போல உள்ள நுழைவான். ஆக ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை தான் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை பூமியிலே உண்டாகும். இந்த நாட்கள் எப்படி இருக்கும்? இந்த நாட்கள் யாரோடு சம்பந்தப்பட்டது? இந்த 7 வருஷம் ஆளுகை, நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. சகலமும் தேவனால் திட்டம் பண்ணப்படுகிறது. இது என்னைக்கு மறந்துடக்கூடாது. இந்த பூமியிலே நடந்த காரியங்கள், நடக்கிற காரியங்கள், இனி சம்பவிக்க போகிறவைகள், இவைகள் எதுவும் எதேச்சையானது அல்ல, தேவனால் திட்டம் பண்ணப்பட்டது. அப்படியான ஒரு கேள்வி கேட்கலாம், 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆளுகை பண்ணுவானே, அது கூடவா தேவன் திட்டம் பண்ணினது? அதுவும் தேவன் திட்டம் பண்ணினது. 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆளுகை பண்ணுகிறான் என்பதனால் சாத்தான் ஜெயித்து விட்டான், ஆகவே அவன் உலகத்தை ஆளுகை செய்ய என்பது அல்ல. இந்த 7 வருஷத்தை கர்த்தர் பூமியிலே அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்படியானால் கர்த்தர் எதையுமே ஒரு காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். நீங்கள் நானும் வேணா சில நேரத்தில் நோக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் செய்யலாம், ஆனால் கர்த்தர் எதையுமே நோக்கம் இல்லாமல் திட்டம் இல்லாமல் செய்கிறவர் அல்ல. அப்படியானால் இந்த 7 வருட ஆளுகை அந்தி கிறிஸ்துவின் கொடுக்கப்படுகிறது. எதற்காக, யாருக்காக, இந்த நாட்டில் என்ன சம்பவிக்க போகிறது? இதை குறித்து ஒரு அறிமுகமாக சில காரியங்களை தியானித்தால்தான் வருகிற காரியங்கள் குறித்து தெளிவாய் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இருக்கிற கள்ள உபதேசங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த 7 வருடம் எதற்காக? இப்போ வாசிங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 25 to 27 வசனங்கள். இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை
உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த சம்பவத்துக்கு பேரு தானியேலின் 70 வார சம்பவம். அதாவது தானியேலுக்கு கர்த்தர் பெரிய வெளிப்பாடை கொடுக்கிறார். என்ன வெளிப்பாடு என்று சொன்னால், கர்த்தர் சொல்றாரு, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகி மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். இந்த 62 வாரம் முடியும் பொழுது, அதாவது 7 வாரம் முதல்ல, அடுத்த ஒரு 62 வாரம், அப்ப 69 வாரம் அது முடியும் பொழுது மேசியா சங்கரிக்கப்படுவார். அதற்கப்புறம் 27ஆம் வசனம் வாசிக்கிறோம், அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்துவார். அப்போ 7 62 1 7 வாரம் 62 வாரம் 1 வாரம், மொத்தம் 70 வாரம். இந்த 70 வார சம்பவம் என்று ஒரு தீர்க்க தரிசனத்தை தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த 70 வாரம் என்று சொல்வது ஒவ்வொரு நாளும் ஒரு வருடத்தை குறிக்கிறது. ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். அப்போ ஒரு வாரம் என்பது 7 வருஷம். 70 வாரம் என்று சொல்லும் பொழுது 490 வருஷங்களை குறிக்கிறது. இப்போ இந்த 490 வருஷங்களை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த 70 வார சம்பவம் யாரோ தொடர்புடையது என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களோடு தொடர்புடையது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படும் பொழுது, எப்பொழுது அப்படின்னு சொன்னா, எருசலேம் ஆலயத்தை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தீக்கரையாக்கிவிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக்கி கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு போய்விட்டான். இப்ப இந்த பாபிலோனை திரும்ப கட்ட வேண்டும், அலங்கங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி பெர்சியா ராஜாவின் நாட்களிலே ஆணை வெளிப்பட்டு அங்கிருந்து நெகேமியா தலைமையில் ஒரு கூட்டம் வருகிறது, செருபாபேல் தலைமையில் கூட்டம் வருகிறது, எஸ்ரா தலைமையில் ஒரு கூட்டம் வருகிறது. இப்படி எருசலேம் ஆலயத்தையும் அலங்கத்தையும் கட்டுவதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த நாட்களிலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், மேசியா வருகிற வரை 7 வாரமும் 62 வாரமும் கடந்து போகும். அப்ப 69 வாரம் என்று சொல்லும் பொழுது 483 நாட்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம். ஆகவே எருசலேம் கட்டப்படுவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது முதல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற வரை 483 வருடங்கள் கடந்து போகும் என்று தீர்க்க தரிசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களோடு சம்பந்தப்பட்டது. யார் மேசியா? இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த 69 வாரம் எப்போ முடிந்தது என்று சொன்னால், இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது 70 வாரத்திலே 69 வாரம் முடிந்து விட்டது. கடைசி 1 வாரம் என்று சொல்லும் பொழுது 27ஆம் வசனம் வாசிக்கிறோம், அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி. அங்கு அவர் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்து அல்ல, அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து 1 வாரம் அளவும், அதாவது 7 வருஷம் உடன்படிக்கை உறுதிப்படுத்துவான். யாரோடு என்று சொன்னால், இங்கு தீர்க்கதரிசனம் சொல்லப்படுவது இஸ்ரவேல் ஜனங்களோடு. எருசலேம் ஆலயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, மேசியாவை எதிர்பார்த்திருப்பது இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் தள்ளிவிட்டார்கள் அவரை. ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் மேசியா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களோடு இந்த 69 வாரம் சம்பந்தப்படுகிறது. 70வது வாரம் அதுவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு சம்பந்தப்பட்டது. அந்த 70வது வாரத்தில் தான் அந்தி கிறிஸ்து 7 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்வான். ஆகவே பிதாவின் திட்டம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பிதா திட்டம் பண்ணுகிற காரியம், சகல விதமான உலகத்தின் சரித்திரமும் இஸ்ரவேல் ஜனங்களை மையப்படுத்தித்தான் இருக்கிறது. ஆகவேதான் நான் ஆரம்ப நாட்களை சொன்னேன், நேபுகாத்நேச்சர் கண்ட சொப்பனத்தில் பாபிலோன் சாம்ராஜ்யம், அடுத்தது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், இவையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. இவைகள் எல்லாமே இஸ்ரவேல் தேசத்தை மையப்படுத்தினது. ஆகவே தேவனுடைய திட்டங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மையப்படுத்தினது. ஆகவே இந்த 70வது வாரம் என்று சொல்லுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையும் இஸ்ரவேல் ஜனங்களை மையப்படுத்தினது. இந்த 70வது வாரமாகிய அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய பெரிய டார்கெட் இஸ்ரவேல் ஜனங்களே. அவனுடைய எண்ணம் என்னன்னு சொன்னா, அவன் பார்த்தீங்கன்னா 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி, அந்த வாரம் பாதி சென்றபோது, வாரம் பாதி சென்றதுன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள், பாதினா 3 நாள்,
3½ நாள் என்பது இங்கே தீர்க்க தரிசனப்படி 3½ வருஷம். அப்போ 3½ வருஷம் முடியும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். யாருக்கு? அந்தி கிறிஸ்துவுக்கும் யூதர்களுக்கும். இந்த காலகட்டத்தில் தான் எருசலேமில் ஆலயம் கட்டப்படும். ஏன்னா இப்போ எருசலேமில் ஆலயம் கிடையாது. அந்த ஆலயத்துடைய பழைய ஆலயத்தின் ஒரு மதில் சுவர் தான், அதுதான் அழுகையின் சுவர் என்று சொல்லி, அழுகையின் மதில் என்று சொல்லி அங்கே யூதர்கள் தலையை முட்டிக்கொண்டு அழுகிறார்கள். எப்போ ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஆராதனை ஸ்தலத்தை கொடுப்பீர், எப்போ நாங்கள் பலி செலுத்துமை ஆராதிப்போம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அங்கே ஆலயம் இல்லை. அவர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் பெரிய ஒரு வாக்குவாதம். அவர்கள் இங்கு மசூதி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், இவர்கள் எருசலேம் ஆலயம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது பல ஆண்டுகளாக இந்த ஒரு பிரச்சனை அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்குது. இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுகிறவன் தான் அந்தி கிறிஸ்து. எப்படி சால்வ் பண்ணுவானா, யூதர்களுக்கு சாதகமாக இருக்கும்படி மற்ற உலக நாடுகளை தன்வசப்படுத்தி அந்த இடத்துல எருசலேமில் ஆலயம் கட்டும்படியான ஒரு அக்ரிமெண்ட்டை இந்த அந்தி கிறிஸ்து யூதரோடு போடுவான். இந்த யூதர்களும் அந்தி கிறிஸ்து அவங்களை தயவு பாராட்டுகிறான் என்று சொல்லி, அவன் நல்ல எண்ணம் உள்ளவன் என்று சொல்லி அவனோடு அக்ரிமெண்ட் போடுவார்கள். அந்த வாரம் பாதி முடியும் பொழுது 3½ வருஷம் ஆலயமெல்லாம் கட்டப்பட்டு சூப்பராக ஒரு சமாதானமாக இருக்கும். அதை குறித்து பின்னாடி நாட்களை பார்க்க போகிறோம். அநேகர் வந்தாலும் டூரிஸ்ட் பிளேஸ் போல் பார்க்கலாம் போகிறாங்க அந்த எருசலேம் ஆலயத்தை அந்த கிறிஸ்து நாட்களில். அந்த பாதி வருஷம் முடியும் பொழுது அவன் ஒரிஜினாலிட்டி அப்போ தான் வெளிப்படும். என்ன செய்வானாம், அவன் பாதி சென்றபோது 27ஆம் வசனத்தில் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார், அருவருப்பான செட்டைகளோடு பாலாக்குறன் வந்து இறங்குவான். என்ன செய்வான்னா, இந்த யூதர்கள் பிதாவாகி தேவனை தவிர ஒருவருக்கும் பலி செலுத்த மாட்டார்கள். இப்போ இவன் பலியை காணிக்கை ஒளிய பண்ணி இவன் அருவருப்பான சட்டைகளோடு, அதாவது விக்கிரக ஆராதனையை இவன் தன்னை தான் இந்த இஸ்ரவேல் ஜனம் வணங்க வேண்டும் என்று சொல்லி மகா பரிசுத்தலம் எதுவோ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு உடன்படிக்கை பெட்டியை தள்ளிட்டு நான் தான் தேவன் என்ன ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி யூதர்களை கட்டாயப்படுத்தும் பொழுதுதான் யூதர்கள் அதை செய்யாமல் அவனுக்கு எதிராக எழும்பும் பொழுது யூதர்களுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் 2வது 3½ வருஷம் பயங்கரமான நெருக்கத்தின் நாட்களாக இருக்கும். அந்தி கிறிஸ்து யூதர்களை இரத்த சாட்சிகளாய் கொலை செய்வான். ஆகவே இந்த 70 வார சம்பவத்தில் 7 வாரம் 62 வாரம் என்று பார்த்தோம். அது நெகேமியாவின் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படவர் இருக்கிற 69 வாரங்கள். இந்த 69 வாரங்கள் 483 வருஷம் இஸ்ரவேலோடு சம்பந்தப்பட்டது. கடைசி வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் காலம் 7 வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்களோடு சம்பந்தப்பட்டது. இந்த 69வது வாரத்துக்கும் 70வது வாரத்துக்கும் இடைப்பட்ட காலம்தான் சபையின் காலம். எப்போ மேசியா சங்கரிக்கப்பட்டாரோ சபை உருவாயிடுச்சு. அவர் வருமளவும் அந்த அந்தி கிறிஸ்து 1 வாரம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுவான். அதுதான் அந்தி கிறிஸ்துவின் காலம். அப்போ இயேசு சிலுவையில் மரித்ததிலிருந்து அந்தி கிறிஸ்துவின் காலம் வருகிற வரை இடைப்பட்ட எண்ணிக்கை இல்லாத இந்த நாட்கள் தான் சபையின் காலம். இந்த காலம் புறஜாதிகளின் காலம். இந்த காலத்தில் தேவன் சபையை தனக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். இதை புரிந்து கொள்ள ஒரு வார்த்தை வாசிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 25. மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இங்க பவுல் சொல்றாரு, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த புறஜாதி யார் என்று சொன்னால் இஸ்ரவேலர் அல்லாத எல்லாருமே புறஜாதியார்கள். வேதத்தின்படி பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் மாம்சத்தின்படி தேவனுடைய சந்ததி, தேவனுடைய ஜனங்கள். இஸ்ரவேலர் அல்லாதவர்கள், மாம்சத்தின்படி இஸ்ரவேலராய் பிறக்காதவர்கள் புறஜாதிகள். ஆக இந்த சபையின் காலம் என்பது புறஜாதியாரின் காலம். இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். மேசியாவும் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் வந்தார். அவர்களோ அவரை தள்ளிவிட்டார்கள். அதாவது இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்ளல. வேதம் அழகாய் சொல்கிறது, ஒரு பங்குக்கு அவர் கடின மனதுள்ளவர்களாக இருப்பார்களாம். இஸ்ரவேலில் இன்னும் ஒரு பெருங்கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவர் மேசியா என்றே அவர் நம்பல. எங்கள் மேசியா வரப்போகிறார் என்று இன்னும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்க இருதயம் இப்படி கடினப்பட்டு தான் இருக்குமா? எது வரைக்கும் அப்படின்னா புறஜாதியாரின் நிறைவு உண்டாகிற வரை. இந்த புறஜாதி நிறைவு எப்போ உண்டாகுது? சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது. அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த கிறிஸ்துவின் ஆளுகை உண்டாகும்.
அப்பொழுதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் பக்கம் திரும்புவார்கள். அப்ப அந்த கிறிஸ்துவின் காலம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பூமியிலே அது வேத நாட்கள் தான். ஆனால் 7 வருட அந்த கிறிஸ்துவின் காலம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, ஐயோ மேசியா வந்து போய்விட்டாரே, நாங்கள் அவரை புறம் தள்ளிவிட்டோமே, இதுவரைக்கும் நாங்கள் இப்படி அறியாமல் இருந்து விட்டோமே, கடினப்பட்டு இருந்தோமே என்று மனம் குத்தப்பட்டவர்களாய் இயேசுவின் பக்கம் திரும்புவார்கள் யூதர்கள். அதற்காகத்தான் இந்த 7 வருஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவேதான் சொன்னேன், இந்த அந்த கிறிஸ்துவின் காலமும் கர்த்தர் திட்டம் பண்ணினது. அப்ப 7 வருஷம் யாருக்கு அனுக்கிரகத்தின் காலம்? யூதர்களுக்கு. ஆகவேதான் சொல்லுகிறேன், இந்த காலம் தான் புறஜாதியாராய் இருக்கிற உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட காலம். இந்த நாட்கள் தான் கிருபையின் காலம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுவதற்கும் இந்த நாட்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நாட்களை நாம் வீணாக்கி விட்டால் இனி நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்க போவது இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வரப்போகிற உபத்திரவ காலத்தை ரட்சிக்கப்படலாம், அல்லது திரும்ப இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. அப்ப உபத்திரவ காலத்தை ரட்சிக்கப்பட மாட்டார்களா? அதை குறித்து நம்ம பின்பகுதியில் பார்க்க போகிறோம். ஆனால் சபைக்கு இதுதான் அனுக்கிரக காலம். இந்த காலத்தில் நிர்விசாரமாக இருந்துட்டு அந்த கிறிஸ்துவின் காலம் வரட்டும், அப்பொழுது பார்த்து கொள்ளலாம், இரத்த சாட்சியை மறித்து விடலாம் என்பதெல்லாம் கடினமானது. ஆக எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் ரகசிய வருகையில் நாம் கைவிடப்பட்டு விட்டால் நம்மை போல ஒரு பரிதவிக்கிற கூட்டம் ஒருவரும் இல்லை. இந்த காலம் தான் நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார். இது புறஜாதியாரின் காலம். யார் வேண்டாலும் அவரிடத்தில் வரலாம், யார் வேண்டுமானாலும் அவருடைய பிள்ளைகளாய் மாற முடியும், எந்த மனிதனும் வருகைக்கு ஆயத்தமாக முடியும். இந்த காலம் கிருபையின் காலம், ஏராளமான கிருபை இருக்கிற காலம். நாம் திரும்ப திரும்ப விழுந்தாலும் எழும்பி நிற்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறவர். இன்னைக்கு ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு சில பாவங்களில் நீங்கள் விழுந்து கிடக்கிறீங்களா? உங்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டு என் வாழ்க்கை ரொம்ப அருவருப்பாக இருப்பது உண்மைதான், இந்த பாவத்தை நான் விழுந்து கிடக்கிறேன், அல்லது இந்த பாவம் என்று நான் உணர்ந்து எழும்புகிறேன், 1 நாள் 2 நாள் 1 வாரம் 1 மாதம் நான் உண்மையாக இருக்கிறேன், திரும்ப விழுந்துகிறேன், திரும்ப விழுகிறேன், இப்படியே ஒரு வாழ்க்கை எனக்கு, என் ரட்சிப்பின் வாழ்க்கை எனக்கே வேதனையாக இருக்கிறது, புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்னும் உங்கள் மேலே கர்த்தர் கிருபை வச்சிருக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ பெரிய கொடூரமான பாவத்தில் இருந்தாலும், எவ்வளவு அருவருப்பான பாவத்தை இன்னும் நீங்கள் விட முடியாமல் இருந்தாலும், இப்பவும் கர்த்தர் அனுக்கிரகத்தை வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசித்து பாருங்க. இன்றே ரட்சணிய நாள். அவர் இன்னைக்கு உங்க மேல ரட்சிப்பின் கிருபை வைத்திருக்கிறார், இன்னைக்கு அனுக்கிரகம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் கெட்டு போகல. ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவத்தில் இருக்கிறேன், யாருக்கு தெரியாது, அவ்வளவு அருவருப்புக்குள்ள இருக்கிறேன், என்ன நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இப்போ நீ மனம் திரும்பி வந்தான், உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம். இந்த நாட்களில் நிர்விசாரமாக இருந்துட்டா வரப்போகிற அந்த கிறிஸ்துவின் நாட்களில் ஒருபோதும் நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது கூடாதது. அது வாய்ப்பு மிகவும் குறைவு. ஆகவே கருமையானவர்களே, இந்த நாட்கள் நிதானித்துக் கொள்ளுங்க. இந்த நாட்களை கிருபை நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நாட்கள் பொல்லாதவையானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. சரி, இந்த உபத்திரவத்தின் நாட்களில் தானியேல் 9:27 வாசித்தோம். 1 வாரம் அந்த அந்திகிறிஸ்து உடன்படிக்கை பண்ணுவான். 1 வாரம், அந்த வாரத்தில் பாதி முடியும் பொழுது அவன் பலியை காணிக்க உதவி பண்ணுவான். அப்படி சொன்ன இந்த வாரத்தில் அந்திகிறிஸ்து நாட்களில் 2 பகுதி உண்டு. அது இயேசுன்னு சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு 24:8 வசனத்தை வாசிங்க. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆண்டவர் இயேசு உலகத்தின் முடிவை சொல்லும் பொழுது ஒரு சில காரியங்களை சொல்ல, இதெல்லாம் நடக்கும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா இது வேதனைக்கு ஆரம்பன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா இதெல்லாம் ஆரம்ப உபத்திரவம் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த கிறிஸ்து நாட்களில் முதல் 3.5 வருஷங்கள் ஆரம்ப உபத்திரவம், அது உபத்திர காலம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்த 3.5 வருஷம் எப்படி இருக்குமா? மத்தேயு 24:21 வாசிங்க. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். மிகுந்த உபத்திரவம் முதல் பாதி 3.5 வருஷத்துல அப்போ உபத்திரவம் தான், அது ஆரம்பம் கர்த்தர் சொல்கிறார். 2வது பாதியில மகா உபத்திரவம். ஆகவேதான் பரிசுத்தவான்கள் இந்த அந்த கிறிஸ்துவின் காலங்களை குறிக்கும் பொழுது 2ஆக பிரித்து சொல்லுகிறார்கள். முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலம் என்றும், அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம் என்றும் சொல்லப்படுகிறது. நாம் அந்த ஒழுங்கின்படியாகவே வசனம் தியானிக்க போகிறோம்.
ஆகவே இந்த 7 வருஷ உபத்திரவம் கொடூரமானது தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் முதல் பாதியில் நடக்கிற உபத்திரவத்தை பார்த்தாலே நம்மால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுவே ட்ரெய்லரே அப்படி இருக்குதுன்னா மகா உபத்திரம் எப்படி இருக்கும்? நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு உபத்திரவம் தியானிப்பீர் என்று சொன்னால் இன்னைக்கு நாம் பார்க்குற நம்ம வாழ்க்கையில் வர உபத்திரவமே கிடையாதுன்னு சொல்லிடுவோம். அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே ஒரு மனிதன் சந்திக்கிற உபத்திரவத்தில் 100% கூட இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? அப்பா, என் வாழ்க்கையில் எவ்வளோ உபத்திரவம், என்ன போல ஒருத்தர் உபத்திரவம் இல்லை, புலம்புகிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நெருக்கம் உண்மைதான். ஆனால் அந்த கிறிஸ்து நாட்கள் இருக்கிற உபத்திரவங்களை கர்த்தர் மகா கொடியது என்று சொல்லுகிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற உபத்திரவத்தை ஆண்டு என்ன சொல்றாரு? வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16 வரை வாசிங்களேன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. நமக்கு இன்னைக்கு இருக்கிற உபத்திரம் என்ன உபத்திரவமா? அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். இந்த லேசான உபத்திரவத்தையே நம்ம தாங்க முடியாம புலம்புறோமே, மகா உபத்திரம் எப்படி இருக்கும்? இது பவுல் சொல்லல, ஆவியான ஏவுதல் எழுதுகிறார். லேசான உபத்திரவமா இன்னைக்கு நம்ம உலகத்தில் சந்திக்கிற பிரச்சனைங்க. இதுக்கே நாம ஐயோ வாழ்க்கை இப்படின்னு புலம்புறோமே. அப்படியானால் அந்த கிறிஸ்து நாட்களில் கர்த்தரே சொல்லுகிறார், அது மகா உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு இப்படி ஒரு காலம் நடக்கல, அவ்வளவு மகா உபத்திரவன்றாரு. அப்போ அந்த காலத்தை நம்ம தப்பிக்க முடியுங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கால உபத்திரவத்தை நினைச்சே நம்ம புலம்பி கர்த்தரை பின்வாங்குறோமே. உங்களை பார்த்து அன்பாக சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற உங்கள் வாழ்க்கையின் எந்த உபத்திரமும் அது லேசானது. வேதம் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறது, அது சீக்கிரத்தில் நீங்கும். இன்னைக்கு ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடி, குடும்ப பிரச்சனை, வேதனைக்கு மேலே வேதனை, வியாதியின் போராட்டம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த உபத்திரம் கர்த்தர் சொல்ல லேசான உபத்திரம் சீக்கிரம் மாறி போகும். அப்படி மாறும் பொழுது இந்த உபத்திரம் உங்களுக்கு அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்கும். அப்போ எப்போ இந்த லேசான உபத்திரவம் நம்ம நித்திய கனமகிமை கொடுக்கும்? அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 39 வரை வாசித்து பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லிவிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுகிறார். பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, வியாகுலமோ எல்லாம் சொல்லிட்டு இவை எல்லாவற்றிலையும் நான் கிறிஸ்துவில் நான் இன்னும் அன்பு கூறுகிறேன். கடைசி 39ஆம் வசனம் சொல்லுகிறார், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் வாழ்க்கை நெருக்கப்பட்டிருக்கிறீங்களா? அநேக காரியங்கள் நிமித்தம் போராடி கொண்டிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. கிறிஸ்துவின் அன்பை உண்மையாக அவர் உண்மையை நேசிக்க ஒப்புக் கொடுங்க. அவர் அன்பை விட்டு பிரியாமல் உங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த நெருக்கத்துக்கு மத்தியில் நீங்கள் தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வீர்களானால் நித்திய கனமகிமையை இந்த உபத்திரமே உங்களுக்கு கொடுக்கும். அது உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை பின்வாங்கி போயிடாதீங்க. அல்லது இக்காலத்து பாடுகளை நீங்கள் சீக்கிரம் விட்டு வெளியே வரணும்னு சொல்லி தவறான பாதைக்கு போயிடாதீங்க. சில நேரம் சத்துரு உங்களை வஞ்சிப்பதற்கு, உங்கள் நெருக்கடி, உங்கள் பிரச்சனையை நீங்கள் உடனே அதை விட்டு வெளியே வருவதற்கு தவறான பாதைகளை காண்பிக்கும் பொழுது, எனக்கு தவறான பாதை வேண்டாம், நான் தவறான வழியிலே பிரச்சனையை நான் தீர்த்து கொள்ள மாட்டேன், நான் காத்திருந்தாகிலும் நான் நெருக்கங்களை சகித்துக் கொள்வேன், ஒப்புக்கொடுங்க. கிறிஸ்துவின் அன்பில் உறுதியாயிருங்க. இயேசுவின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அங்கே வரப்போகிறதான அந்த கிறிஸ்துவின் நாட்கள் அது லேசான உபத்திரவங்கள் அல்ல, அது மகா கொடிதாக இருக்கும். ஆக எனக்கு கருமையானவர்களே, நம் மணவாளன் இயேசு நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் அதை எச்சரிக்கையாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இவைகள் மகா உபத்திரவமாக இருக்கும். ஆகவே நீங்களும் நானும் அந்த நாட்களுக்கு தப்பும்படியாக நம்மை அவர் எச்சரிக்கிறார். சரி, இந்த உபத்திரவத்தின் நாட்களில் இந்த 7 வருடம் அந்த கிறிஸ்துவின் கரங்களில் கொடுக்கப்படும். இந்த அந்த கிறிஸ்து எப்படி இருப்பான், யார் இந்த அந்த கிறிஸ்து, எங்கிருந்து வருவான், அதை பின்பகுதியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னோட்டமாய் இந்த அந்த கிறிஸ்து எப்படி இருப்பான், அவனை குறித்து ஒரு சில காரணம் பார்க்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்.
அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவிதமான வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் இப்படி நடக்கும். நல்ல கவனிங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை, யார் அந்த அக்கிரமக்காரன்? அந்தி கிறிஸ்து. அவன் வரும்பொழுது எப்படி வருவானாம்? சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடு அடையாளங்களோடு வருவானாம். அதாவது சாத்தானுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்து விகாரமான தோற்றத்தோடவோ, 2 கொம்பு அல்லது ஒரு மிருக தோற்றம், பார்க்க விகாரம் உள்ளவன் அப்படிலாம் வரமாட்டான். இப்ப ட்ரெண்ட் அது கிழக்கத்திய நாடோ மேற்கத்திய நாடுகளோ ஐரோப்பிய நாடுகளோ ஒரு பதவியில் இருக்கிறவர்கள் கட்டாயமாக கோட் ஷூட் போடுறதை பார்க்குறோம். ஒருவேளை அப்படி கோட் ஷூட் போடுற இடத்துல வந்தால் அந்த அந்தி கிறிஸ்து கோட் ஷூட் போட்டவனா வருவான். ஆக இந்த அந்தி கிறிஸ்து சராசரி மனிதனைப் போலவே இருப்பான். இன்றைக்கு எப்படி ஒவ்வொரு தேசத்தின் நாடுகளை அந்த அதிபர்கள் ஆளுகை செய்கிறார்களோ அதே போல ஒரு மனிதனாக இந்த முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான். ஆனால் அவனுக்குள் இருப்பது சாத்தானின் ஆவி. ஆக சாத்தானின் ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு சராசரி மனிதன் தான் அந்தி கிறிஸ்து. ஆக அந்தி கிறிஸ்தன் உடனே அவன் விகாரமாக இருப்பான், கண் ஒரு மாதிரி இருக்கும், தோற்றம் ஒரு மாதிரி. இல்லை, அவன் எந்த தேசத்திலிருந்து தேவத்திடத்தின்படி வருகிறானோ அந்த தேசத்தான் போலவே இருப்பான். உள்ளுக்குள் இருப்பவர் சரக்கு சாத்தானின் ஆவி. அவன் கிரியைகள் எப்படி இருக்கும்? அதாவது இந்த சாத்தானின் ஆவியால் நிரப்பப்பட்டதுனால சாத்தானுடைய கிரியைகள் அப்படியே வெளிப்பட அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவன் சாத்தான் ஆவி உடையவன் அந்தி கிறிஸ்து. இதில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒரு வார்த்தை வாசிங்களேன். 2 யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். இந்த வசனம் நல்லா கவனிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவன் தான் அந்தி கிறிஸ்துன்றார். அப்ப அந்தி கிறிஸ்து ஒருத்தரும் நிறைய பேரா? பெரிய ஒரு கேள்வி. யோவான் சொல்றாரு, இயேசுவை அறிக்கை பண்ணா அவன் அந்தி கிறிஸ்து அப்படின்றாரு. அநேகர் அப்படி இருக்கிறாங்க. அந்தி கிறிஸ்து அப்படிதான் இருப்பான். இன்னொரு வார்த்தை வாசி. 1 யோவான் 4:3 வாசிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல, வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த வசனம் குழம்பிடக்கூடாது. மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டான ஆவி அல்ல, அதுவே நீங்கள் வருமென்று எதிர்பார்த்திருக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி சொல்லிட்டு யோவான் சொல்றாரு, அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது. எப்ப எழுதுறாரு? இது கிபி 90-95 ஆண்டுகள் எழுதுறாரு. அப்பவே அந்தி கிறிஸ்து ஆவி இருக்குன்றாரு. அப்பவே அந்தி கிறிஸ்து பிறந்துட்டானா? இல்ல. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதாவது அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொன்னா யாரு? அந்த ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லும் பொழுது இயேசுவை மறுதளிக்கிற அல்லது இயேசுவை ஜனங்களுக்கு முன்பு காண்பிக்க தவறி இயேசுவுக்கு பதிலாக தன்னை காண்பிப்பவன் தான் அந்தி கிறிஸ்து. வாசிங்க 2 தெசலோனிக்கேயர்ல 2ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்தை வாசிங்களேன். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம்
விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இந்த அந்தி கிறிஸ்து குறித்து பவுல் சொல்லும் பொழுது அவன் குணாதிசயம் எப்படி இருக்குமாம்? தேவனுக்கு பதிலாக தேவனை தள்ளிவிட்டு தன்னையே தேவன் போல காண்பிப்பான். இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய குணாதிசயம். இப்ப இதுதான் யோவான் சொல்றாரு, இப்பவே அந்தி கிறிஸ்து ஆவிகள் பூமியில் இருக்கு அப்படின்னு. எதை சொல்றாருன்னா, ஜனங்களிடம் இயேசுவை காண்பிக்காமல் தாங்களே தெய்வம் போல ஜனங்கள்கிட்ட தங்களை மகிமையாக காண்பிக்கிறவர் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதான் பவுல் சொல்றாரு, யோவான் சொல்றாரு, இன்னைக்கு அந்த அந்தி கிறிஸ்து ஆவி இருக்கு. இன்னைக்கும் பாருங்க, யாரெல்லாம் எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை இயேசுவின் பக்கம் திருப்பாமல் அவர்கள் முன்பதாக தன்னையே ஒரு தெய்வம் போல, ஒரு சூப்பர் ஹீரோ போல, அல்லது இயேசுவை ஜனங்கள் தேடுவதற்கு பதிலாக ஜனங்கள் தன்னை தேடுவதற்கு எந்த மனிதன் ஜனங்களை வஞ்சிக்கிறானோ அவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உள்ளவன். ஆகவேதான் யோவான் சொல்ல இப்பவே அந்த ஆவியெல்லாம் இருக்குன்றாரு. அதுக்காக அவங்க அந்தி கிறிஸ்துன்ற அர்த்தம் அல்ல, அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் இப்பவே கிரியை செய்கிறது. இது நமக்கு ஒரு அடையாளம். இன்னைக்கும் பாருங்க, அநேக ஊழியர்கள் எழும்பி ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறார்களோ இல்லையோ, தங்களை பிரபலப்படுத்துவதனால் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள் இல்லையோ, இவரை பார்ப்பது. ஒரு அவசர தேவையா அந்த ஊழியக்காரன் தேடுவது, ஒரு குடும்பத்தில் பிரச்சனையா அந்த ஊழியக்காரன் போகிறது. இவங்க யார்கிட்ட வர்றதில்லை, இயேசுட்டு வர்றதில்லை. ஏன் இயேசுட்டு வர்றதில்லை? அந்த மனிதர்கள் தங்களை மேன்மையாய் காண்பிப்பதினால் இவர்கள் பார்வையில் அந்த ஊழியக்காரர்களோ அந்த மனிதர்களோ மகிமையாய் தெரிவதனால் அவர்கள் தேடி ஓடுகிறார்கள். ஊழியக்காரிடம் ஜெபிப்பதன் தவறு என்று சொல்லவில்லை. தேவ சமூகத்தில் காத்திருக்காம ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் ஒரு தேவ பிள்ளை, ஒரு ஊழியக்காரனையும் ஒரு தீர்க்கதரிசியும் தேடி ஓடுவார்கள். ஆனால் அந்த கூட்டம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதும் அற்புதங்களை செய்கிறதும் கர்த்தராக இயேசு. ஒரு விசுவாசி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்காம ஒரு தொழில் ஆரம்பிக்க, ஒரு வேலை செய்வதற்கு, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும் பொழுது எதுக்குமே ஜெபம் பண்ணாம, என்ன கர்த்தர் சொல்றார் கேட்டு சொல்லுங்க, எனக்கா நீ ஜெபம் பண்ணி கொள்ளுங்க என்று ஒரு குறிப்பிட்ட நபரை சார்ந்து கொண்டு அவர்கள் ஜீவிக்கிற வாழ்க்கை வஞ்சிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்படி ஒரு மனிதனை நடத்துகிற ஊழியக்காரர்கள் அந்தி கிறிஸ்து ஆவியுடையவர்கள். ஊழியக்காரன் வேலை என்ன? மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆனால் அந்த விசுவாசிகளை வளர பண்ணி தேவனும் நீங்களும் என்று சொல்லி தேவனோடு அவர்களை சேர்த்து வைக்கணும். உனக்கு பிரச்சனையா முழங்கால் படியிடு, தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணு, உன்னை சுத்திகரித்துக்கொள், உன் நிதானிச்சுப்பாரு, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, கர்த்தர் சமூகத்தில் வாக்குத்தத்தை வச்சு இப்படி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை குறித்து பேசுங்கப்பான்னு கேளுங்க, உங்களோட ஆண்டவர் பேசுவான் என்று ஒவ்வொரு விசுவாசியும் தேவ சத்தத்தை கேட்பதற்கும் தேவனோடு பேசுவதற்கும் உருவாக்குறவன் தான் ஊழியக்காரன். எல்லாருக்கும் எங்கிட்டயே வாங்க, நான் ஆண்டவர் கேட்டு சொல்லுகிறேன் என்று ஜனங்களை கர்த்தர் பக்கம் விடாமல் தன் பக்கம் இழுக்கிறவர்கள் அந்தி கிறிஸ்து ஆவியுடையவர்கள். ஆகவே யோவான் சொல்லுகிறான், இன்னைக்கும் அந்த ஆவி உள்ளது. அவன் கருமையானவர்களே, ஊழியக்காரன் பிரச்சனை சொல்லாதீங்க, ஜெபிக்காதீங்கன்னு சொல்ல வரல. ஊழியக்காரர்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், சொல்லுங்க, அவர்கிட்ட ஜெபிங்க. ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நீ காத்துக்கணும். தேவனோடு நீ உறவாடாம ஊழியக்காரனை சார்ந்து வாழ பழகாதீங்க. அது வஞ்சிக்கப்பட்ட வாழ்க்கை. சரி, இந்த அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான்னா, தன்னையே தேவன் என்று விளங்க பண்ணி ஜனங்கள் எல்லாரும் தன்னை வணங்கும்படி வஞ்சிப்பான் உலகத்தை. அந்தி கிறிஸ்து நாட்டில் அதுதான் நடக்கும். அந்தி கிறிஸ்து தன்னை வணங்கும்படி ஜனங்களை வஞ்சிப்பான், ஜனங்களை கட்டாயப்படுத்துவான். அந்த கிறிஸ்துவின் நாட்களில் ஒரே தெய்வம் அந்த அந்தி கிறிஸ்து தான், அவனை தான் வணங்கும்படி ஜனங்களை கட்டாயப்படுத்துவான். அவனுடைய கிரிகள் அப்படிதான் இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். எப்போ அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான்? 2ஆம் அதிகாரம் 6 வாசிங்களேன்.
அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. இப்பொழுது இந்த அக்கிரமத்தின் ரகசியம் என்பது அந்தி கிறிஸ்துவின் வருகை. அது இப்பவே ரெடி ஆயிட்டு தான் இருக்குது, கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அதாவது தடை செய்கிறவன் நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. யாரு? அந்தி கிறிஸ்து. இங்க தடை செய்கிறவன் என்று சொல்லப்படுவது தப்பா கொஞ்சம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. தடை செய்கிறவர் இங்க சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியானவரை. ஆக பரிசுத்த ஆவியானவர் சபையை தன் சட்டையில் மறைவில் வைத்திருக்கிற வரை அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியாது. அடுத்து 8ஆம் வசனம், நீக்கப்படும் போது, அதாவது ஆவியானவர் சபையோடு எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அப்போ அந்தி கிறிஸ்து எப்போ வருவான்? சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் சபையை தன் செட்டின் மறைவிலே மறைத்து வைத்து தேவ சத்தத்தினால சபையை போதித்து ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் வெளிப்படுத்தி வாசிக்கும் பொழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கடவன். அப்போ சபையில் உலாவுகிற ஆவியானவர் தன்னுடைய செட்டின் மறைவிலே சபையை வைத்துக்கொண்டு வேத வாக்கியங்களினால் சபைக்கு போதித்து சுத்திகரிப்பை உண்டு பண்ணி பரிசுத்த அலங்காரப்படுத்தி வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வருகை நாளிலே மத்திய ஆகாயத்தில் சபை எடுத்துக்கொள்ளும்படி இயேசு வரும் பொழுது, சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த ஆவியானவர் நீக்கப்படுகிறார். ஆவியானவரும் சபையோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசித்து பாருங்க. முத்திரையான ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சபையை சீல் பண்ணி பாதுகாக்கிறது. முத்திரை என்று சொல்லும் பொழுது ஒரு அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸ் ஒரு கவர்க்குள்ள இருக்குன்னு சொன்னா அதை ஒருவரும் பிரிக்காமல் இருப்பதற்கு முத்திரை போடுவார்கள். அதை சீல் பண்ணுவாங்க. அது யாரும் பிரிக்க முடியாது, சம்பந்தப்பட்ட நபர் தான் பிரிக்கணும். அப்ப சபையை யாரும் தொடாதபடி பரிசுத்த ஆவியானவர் சீல் பண்ணி பாதுகாக்கிறாரு. இந்த சீல் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் பூமி விட்டு நீங்கும் பொழுது அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அப்ப ஆவியான சபையில் உலாவுகிறவரை அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்யும். அந்தி கிறிஸ்து வருவதற்கான காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கும். கடந்த நாட்களிலே அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சில அடையாளங்களை காண்பித்து கொடுத்தேன். அதான் அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்தி கிறிஸ்து அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவன் சாத்தானுடைய ஆவி அவனுக்குள்ள புகுந்து கிரியை செய்யும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாட்களிலே கூச்சலும் குழப்பமும் சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த சாத்தான் ஆவி நிரப்பட்ட இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவானா, சூதகமாய் வஞ்சகமாய் பேசி இந்த முழு உலகத்துக்கும் இவன் தான் சமாதானம் கொண்டு வருகிறவனை போல தன்னை காண்பிப்பதினால் உலகம் அவனை நம்பும். போதா குறைக்கு இங்கே அழகா வாசித்தோம். அவன் அநேக அற்புதங்களை செய்வானாம். அநேக அற்புத அடையாளங்களோடு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நீங்க 2 தெசலோனிக்கேயர் 2:9-10 வாசித்தோம். அவன் சாத்தானு வல்லமையோடு அடையாளங்களோடு பொய்யான அற்புதங்களோடு கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல வஞ்சகத்தோடு வெளிப்படும் பொழுது இவனுடைய வஞ்சகமான அற்புதம் போலித்தனமான அடையாளங்களை பார்த்து உலகம் நினைக்கும், ஐயோ இவ்வளவு குழப்பத்துக்கு மத்தியில் இருக்கிற எங்களுக்கு இவர் ஒருத்தர் தான் வழிகாட்டி, இவர் சொல்றபடி செய்வோம், இவர் தான் நமக்கு சமாதானம் கொடுப்பாரு, இவர் தான் பிரச்சனை தீர்வு உண்டு பண்ணுவார் என்று மொத்த உலகமும் அவன் முன்னாடி போகும். மொத்த நாட்டு தலைவர்களும் அவன் பக்கம் சாய்வார்கள். இதுதான் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே நடக்கும். முழு உலகமும் சாத்தான் ஆவினால் நிரப்பப்பட்ட அவனை பின்பற்றும். இன்னும் சொல்லப்போனா மொத்த வேர்ல்டு அவர் தான் சூப்பர் ஹீரோ போல இருப்பார். அவர் சொன்னா போதுங்க, அவன் முழு உலகம் அவனை பின்பற்றும். சரி, அடுத்தது இந்த அந்தி கிறிஸ்து நாட்களில் பூமியில எந்த ஜனங்கள் இருப்பார்கள்? வாசிங்க தானியேல் 9:27. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். நல்ல கவனிங்க, திரும்ப சொல்லுகிறேன். இந்த அந்தி கிறிஸ்துவ நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு சம்பந்தப்படுத்தது.
முழுக்க முழுக்க இந்த அந்தி கிறிஸ்துவோட டார்கெட் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அவர்களையே வாட்ச் பண்ணுவான், அவர்களை தன் வசப்படுத்தணும், அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் அந்தி கிறிஸ்துவோடைய வெற்றி நம்ம எது நினைக்கிறான்னா, யூதர்கள் தன்னை வணங்குவது, அதுதான் அவனுக்கு வேணும். சாத்தானுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, தேவ ஜனங்கள் என்று மாறுதட்டுகிற அல்ல தேவனும் என் ஜனங்கள் பிதா சொன்னாரே அந்த ஜனங்கள் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் சாத்தான் எதிர்பார்ப்பு. ஆகவே தான் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுவான், அவர்களோடு போராடி கொண்டிருப்பான். ஆகவே இந்த 7 வருஷம் முழுக்க முழுக்க இவர்களை மையப்படுத்தினது. இந்த நாட்களில் சபை பூமியில் இருக்காது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ எனக்காக இவ்வளவு வைராக்கியமா இருந்ததுனால இந்த பூமியில வரப்போகிறதான என்னுடைய சோதனையின் நாட்கள், அந்த நாட்களுக்கு நீயும் தப்புங்களை காப்பேன். இந்த பிலதெல்பியா தான் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற மனவாட்டி சபை. அப்ப மனவாட்டி சபை இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த உபத்திரவத்து நாட்களில் பூமியில சபை இல்லை. அப்ப யார் இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இந்த நாட்களில் அனுக்கிரகம் காட்டப்படும். அதாவது இந்த 7 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலம். இந்த காலத்தில் யாருக்கு தேவ அனுக்கிரகம் அதிகமாக வெளிப்படும்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதை வாசிங்களேன், ரோமர் 11:25-27. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கு. நல்ல கவனிங்க, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். அவ புறஜாதியாரு நீங்களும் நானும் தான் சபை. இந்த சபைக்கு ஒரு நிறைவு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த நிறைவு காலம் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுவது. அவ புறஜாதியாருக்கு அந்த கிறிஸ்து நாட்களில் காலங்கள் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இதுதான் நமக்கு அனுக்கிரக காலம். சபைக்கு இப்பதான் வாய்ப்பு, இதுதான் கிருபையின் காலம். இதுக்கு ஒரு நிறைவு கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் பங்கு கடினப்பட்டிருக்கும். இந்த சபையின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனம் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஏதோ அங்கங்க 1-2 பேர் இஸ்ரவேல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மொத்த இஸ்ரவேலில் கடினப்பட்டு கிடக்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இந்த புறஜாதியார் நிறைவு உண்டாகும் பொழுது, சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, எடுத்துக்கொள்ளப்பட்ட என்ன உண்டாகிறது? அந்த கிறிஸ்துவின் ஆளுகை. அந்த நாட்களில் வேதம் அழகா சொல்கிறது, மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். என்ன அவபக்தி? இயேசுவே அந்த மேசியா என்று அறியாமல் இறுதியை கடினப்பட்டு இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிற அந்த அவபக்தியை யாக்கோபை விட்டு, இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு கர்த்தர் நீக்குவார். அப்படி நீக்கி அவங்க பாவத்தை எல்லாம் அகற்றி அவரோடு உடன்படிக்கை பண்ணுவார். அப்போ இந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் 7 வருஷத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்புவதற்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் அவர்கள் சபை வருகைக்கு ஆயத்தமாவதற்கும் இந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் யூதர்களை கர்த்தர் தயார்படுத்துகிறார். அது யூதர்களுக்கு காண்பிக்கிற இரக்கத்தின் நாட்கள். அப்போ இந்த 7 வருஷம் யூதர்களுக்கு இரக்கம், யூதர்களுக்கு கர்த்தருடைய தயவு, யூதர்களுக்கு கர்த்தருடைய கிருபை. யூதர்கள் இந்த நாட்களில் தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த பூமியில யார் இருப்பார்கள் 7 வருஷத்துல? ஒன்று இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்பதான் ரட்சிப்பு உண்டாகிறது. சபைக்கு இன்னைக்கு ரட்சிப்பு, உங்களுக்கு எனக்கு புறஜாதியாருக்கு இன்னைக்கு ரட்சிப்பின் காலம். ஆனா இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பின் காலம் அந்த 7 வருஷம் அந்த கிறிஸ்துவின் காலம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பூமியில இருப்பார்கள். ரெண்டாவது யார் இருப்பார்கள்? ரட்சிக்கப்படாத புறஜாதி மக்கள். அதாவது இந்த காலங்களில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, ரட்சிக்கப்படாம, ஞானஸ்நானம் எடுக்காம, சத்தத்துக்கு கீழ்ப்படியாம உயிரோடு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ரட்சிக்கப்படாத புறஜாதிகள் அவர்கள் பூமியில இருப்பார்கள். மூணாவது கூட்டம் இருக்கும் பாருங்க, அதுதான் பரிதாபமான கூட்டம். ரட்சிக்கப்பட்டு கைவிடப்பட்ட விசுவாசிகள். ஒரு கூட்டம் இஸ்ரவேல் ஜனம்,
அது கடினமாக தான் இருக்குன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. இந்த அந்த கிறிஸ்து நாட்களில் இரக்கத்தை காண்பிப்பார், ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. ஸோ அது அவளுக்கு தேவ திட்டம். இன்னொரு கூட்டம் வந்து ரட்சிக்கப்படாத புறஜாதிகள். அவங்க இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, சபைக்கே வரல, ரட்சிக்கப்படவே இல்லை, சத்தியம் என்னன்னு தெரியாது, உலக பிறர் பாவத்தில் வாழ்ந்தார்கள், கைவிடப்பட்டிருந்தார்கள். அவங்க அந்த கிறிஸ்து ஆளுகையில் இருப்பாங்க. இதை நடுவில் இன்னொரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வந்து திருவிருந்தில் பங்கெடுத்து நல்ல காணிக்கையெல்லாம் கொடுத்து தசமாவெல்லாம் கொடுத்து வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் அந்த நாளிலே கைவிடப்பட்ட அந்த பரிதாபமான விசுவாச கூட்டமும் அந்த கிறிஸ்துவ நாளில் பூமியில் இருக்கும். யார் இவங்க? இவங்க வசனத்துக்கு கீழ்ப்படியாக சபைக்கு வந்திருப்பாங்க, சபையில் வந்து உட்காந்துருப்பாங்க, சபைக்கு இடைவிடாமல் வந்து கர்த்தரை ஆராதிச்சிருப்பாங்க, சபையில் அங்கமாக இருந்திருப்பார்கள். ஆனால் கேட்கிற சத்தியங்கள் கொஞ்சம் கூட கீழ்ப்படியாம ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை, இப்படி வாழ்ந்த உண்மையாய் மனம் திரும்பாம ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவர்கள் வருகையில் கைவிடப்பட்டு அந்த கிறிஸ்துவின் காலத்தில் பூமியில் இருப்பார்கள். அது எத்தனை பரிதாபம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்கள் சபைக்கு வராமல் வெளியே இருக்கிற கூட்டத்தை கூட விட்டுருங்க. அவன் நினைப்பாங்க, அந்த நாட்களில் கூட அவன் பெருசாக என்ன மாட்டான், அவனுக்கு நரகத்தை குறித்து அப்பவும் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவான், அரசு ஆண்டா என்ன, ஆண்டி ஆண்டா என்ன, எல்லாம் ஒன்று தான் சொல்லி அந்த கிறிஸ்து ஆளுகும் பொழுது என்ன முத்திரை தானே போடணும், போட்டுக்க முத்திரையை, என்ன அந்த சிலையை வணங்கணும், அவ்வளோதானே வணங்கிக்கிறேன். ஸோ அவனுக்கு பெரிய வித்தியாசம் தெரிய போகிறதில்லை. ஆனால் வேதனை சந்திப்பான், அது வேற, பிதாவின் ஆட்டுக்குடியான வேதனை உண்டாகும். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ரட்சிக்கப்படலை. ஸோ அது பெரிய இழப்பாக கூட தெரியாமல் இருக்கலாம். இந்த ரட்சிக்கப்பட்டு கைவிடப்பட்ட கூட்டம் யோசிச்சு பாருங்க, இது ரெண்டு கட்ட நிலைமை. இந்த மீன் ஒன்று கடலில் இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, இல்லை செத்து மீன் மார்க்கெட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரெண்டு கட்ட நிலைமை கரையில் துள்ளும் பார்த்தீங்களா, அந்த துள்ளுற நிலைமை தான் இந்த கைவிடப்பட்ட கிறிஸ்தவம். இப்போ இவங்களுக்கு என்னன்னா, கைவிடப்பட்டவனே மனநிலை எப்படி இருக்கும், இயேசு வந்து விட்டார், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுங்கிறது இவனுக்கு தெரியும், தான் கைவிடப்பட்டுட்டோங்கிறது தெரியும். அப்போ மனநிலை எவ்வளோ வேதனைப்படும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வேதனை இருந்திருக்காது, கைவிடப்பட்ட புறஜாதி மக்களுக்கு அந்த வேதனை இருந்தது. இவனுக்குள்ள இனி என்ன ஆகுமோ, ஐயோ இவ்வளவு நிர்விசாரமாக இருந்துட்டோமே, ஒரு பரிதாபமான ஒரு வேதனையான நிலைமை. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் நானும் இருந்துடக்கூடாது. அப்படின்னு என்ன செய்யணும், வருகைக்கு ஆயத்தமாக வசனத்தை கீழ்ப்படிங்க. வசனம் உங்கள் வாழ்க்கையை சுத்திகரிப்பதுக்கு விட்டுக் கொடுங்க. உங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிற வார்த்தைகளுக்கு விட்டுக் கொடுங்க. மனம் திரும்ப காலத்தில் மனம் திரும்ப காலத்தை தாழ்த்தாதீங்க. நாளைக்கு நான் மனம் திரும்பிடுவேன்னு சொல்லாதீங்க, ராத்திரி உயிர் போயிடலாம். இன்னைக்கு இயேசுவின் வருகை இருந்துடலாமே, நாளைக்கு போய்க்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் நான் சரியாயிக்கிறேன் சொல்லாதீங்க. உங்களுக்கு எத்தனை நாள் உயிர் இருக்குன்னு தெரியாது, எத்தனை நாள் கழிச்சு இயேசு வருவார் தெரியாதே உங்களுக்கு. ஆக வசனத்தை கீழ்ப்படிங்க. மற்றவர்களை பிரியப்படுத்துறதுக்கு ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழாதீங்க. தேவனை பிரியப்படுத்த உங்கள் அந்தரங்கத்தில் பரிசுத்தமாக இருக்க ஒப்பு கொடுங்க. உள்ள ஒரு வாழ்க்கை வெளியே ஒரு வாழ்க்கை வாழாதீங்க, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதீங்க. எல்லாரும் போல் நானும் சபைக்கு போயிட்டு வரேன், இனி காலம் செல்லாது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பேரு மட்டும் கிறிஸ்தவ ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை கிறிஸ்தவர்களாக இருக்கணும். ஜெபிக்கிறவர்களாய், வேதம் வாசிக்கிறவர்களாய், தினந்தோறும் கர்த்தரை தேடுகிறவர்களாய், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உங்கள் உள்ளான கர்த்தரை பிரியமில்லாத அருவருப்புகளுக்கு மனம் திரும்பி உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களாக ஒப்பு கொடுங்க. அன்பாய் சொல்லுகிறேன், இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களை இன்னமும் நேசிப்பதனால தான் நீ இத்தனை பாவம் செய்தாலும் உங்கள் ஜீவனை உங்கள்கிட்ட எடுக்காமல் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். நீங்கள் நானும் முகமுகமாய் பார்த்து கொள்ள முடியாவிட்டாலும் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை உங்க காதுகள் கேட்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறாரே, அது உங்க மேலே ஆண்டவர் இயேசு வைத்த அன்பு. நீங்க எப்படியாயிலும் மனம் திரும்பி வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி உங்க மேல வச்ச அன்பு நிமித்தம் உங்களோடு பேசுகிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்க ஜீவன் முடிகிறதுக்குள்ளதாய், இயேசு வருகிறதுக்குள்ளதாய் வசனம் கீழ்ப்படிந்து பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கனே நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இங்க அழகா சொல்லப்படுகிறது, இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவராகிய அவர். இனி வருகிற கோபாக்கினைக்கு நம்ம நீங்களாக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறாருங்க.
என் ஆண்டவர் இயேசு இப்போ உங்க மேல என்ன எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறாருன்னா, இனி வருகிற கோபாக்கினை விழுந்துராத, அந்த நாட்கள் உனக்கு வேண்டாம். அந்த நாட்கள் ரட்சிக்கப்படாத புறஜாதி மக்களுக்கு, அது உனக்கு வைக்கல. நீ என் மனவாட்டி சபை, நீ என்னோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஆள், நீ கோபாக்கு நாட்களில் இருக்க வேண்டிய நபர் அல்ல, நீ இப்போவாது மனம் திரும்பி விடு என்று சொல்லி கர்த்தர் உங்க மேல எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். தயவுசெய்து அன்பாய் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை சீர்படுத்துங்க. இனி அந்த பாவ இச்சை வேண்டாம், இனி இந்த அருவருப்பான வாழ்க்கை வேண்டாம். அந்த கிறிஸ்து நாட்கள் மகா உபத்திரவத்தின் நாட்கள். அந்த நாட்கள் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வைக்கல. மனவாட்டி சபைக்கு அந்த 7 ஆண்டுகளும் மகிழ்ச்சியான நாட்கள். அது 7 ஆண்டுகள் பூமியில பயங்கர கோபாக்கினின் காரியம் நடக்கும் பொழுது ஜனங்கள் அழுது புலம்பி முறுமுறுத்து தங்கள் வாழ்வதை காட்டிலும் செத்தா நலமா இருக்குமே என்று சொல்லி மரணத்தை விரும்பி வேதனைப்படுகிற அந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையோ அந்த 7 வருஷமும் இயேசுவோடு மணவாளனோடு ஒரு மகிழ்ச்சியான அந்த திருமண காரியத்தில் இருப்பார்னு வேதம் சொல்லுது. திருமணம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், பரலோகம் போயிட்டாலே அது மகிமை தானே, அது மகிழ்ச்சி தானே. இயேசு கூட இருந்துட்டாலே அங்கே கவலை கண்ணீர் கிடையாது. அப்போ இயேசுவோட 7 வருஷம் இருக்க போறீங்களா, அந்தி கிறிஸ்துவோட 7 வருஷம் இங்கே இருக்க போறீங்களா? நிதானிக்க வேண்டியது உங்கள் கையில். 7 வருஷம் இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டிகளாக அங்கே இருக்க போறீங்களா, 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவுக்கு கீழே ஒரு அடிமைகளைப் போல இங்கே இருக்க போறீங்களா? நிதானிங்க. ஆனால் உங்கள் மேலே இயேசு வச்சிருக்க எதிர்பார்ப்பு, இந்த கோபாக்கினைக்கு நீங்கள் தப்ப வேண்டும். அந்த பூமியில் யார் இருப்பார்கள் அந்த கிறிஸ்துவ நாட்களில்? இஸ்ரவேல் ஜனங்கள், கைவிடப்பட்ட புறஜாதி மக்கள், 3வது கைவிடப்பட்ட ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள். இதை உணர்ந்து இந்த 3வது கூட்டமாகி ரட்சிக்கப்பட்டு கைவிடப்பட்ட விசுவாசிகளில் உங்கள் பேரும் என் பேரும் இல்லாதபடி நம்மை காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்து இந்த அந்த கிறிஸ்து நாட்களில் எப்படிப்பட்ட உபத்திரவங்கள்? நீ வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே முத்திரை போடப்பட்டதான புஸ்தகத்தை குறித்து வாசிக்கிறோம். அந்த புஸ்தகத்தின் முத்திரைகளை உடைக்கத்தக்கதான அதிகாரம் உள்ளவர் இயேசு. அந்த முத்திரையை உடைக்கும் பொழுது அதில் 7 முத்திரை இருக்கும். ஒவ்வொரு முத்திரையாக கர்த்தர் உடைப்பார். 6 முத்திரையை உடைச்சிட்டு 7வது முத்திரை உடைக்கும் பொழுது 7 எக்காலம் ஊதுகிற தூதர்கள் எழும்புவார்கள். அந்த 7 எக்காலம் என்று சொல்வது அது மகா உபத்திரவம். ஒவ்வொரு எக்காலத்தை ஊதும் பொழுது ஒவ்வொரு காரியங்கள் வேதனையான பூமியில் நடக்கும். 7வது எக்காலம் ஊதும் பொழுது 7 கலசங்கள், அதாவது பாத்திரங்கள் உள்ள 7 தூதர்கள் தெரியவார்கள். அந்த 7 தூதர்களும் பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பை அந்த கலசத்தில் அள்ளி ஒவ்வொரு தூதனும் பூமியில் கொட்டுவானா. கொட்டும் பொழுது கர்த்தருடைய மகா கோபாக்கினை பூமியில் வெளிப்படும். 7 முத்திரை, 7 எக்காலம் ஊதுகிற தூதர்கள், 7 கோப கலசங்கள், இவை அனைத்தும் இந்த அந்த கிறிஸ்துவின் நாட்களிலே வெளிப்படுகிற கோபாக்கினைக்கு அடையாளங்கள். ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் பொழுது ஒரு பயங்கர காரியங்கள் பூமியில். ஒவ்வொரு எக்காலம் ஊதுகிற தூதன் அந்த எக்காலத்தை ஊதும் பொழுதும் பயங்கரமான காரியங்கள். அந்த கோப கலசத்தை, அந்த நெருப்பை ஒவ்வொரு கலசத்தை ஒவ்வொரு தூதன பூமியில் கொட்டும் பொழுது பயங்கரமான காரியங்கள், வேதனை. இதில் என்ன ஒரு பரிதாபம்னா, சில நேரம் கொள்ளை நோய் பட்டயத்தில் சாகிற கூட்டம் ஒரு கூட்டம் சாகும். இன்னொரு கூட்டம் அந்த வேதனை தாங்க முடியாம ஐயோ நாங்கள் செத்தா நலமா இருக்குமே அப்படின்னு சொல்லி சாவுக்கு ஏதுவானதை குடிப்பாங்களாம். குடிச்சாலும் சாவு வராது அவனுக்கு. அது எவ்வளோ பரிதாபம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பயங்கர வேதனை, உபத்திரவை தாங்க முடியல. இதை அடுத்து பார்க்கும்போது புரிந்து கொள்வோம் அதெல்லாம் எவ்வளோ பேர் உபத்திரவன். அந்த உபத்திரவை தாங்க முடியாமல் ஏதாவது குடி செத்தரலான்னு பிரயாசப்படுவான், ட்ரை பண்ணுவானா. சொல்லப்போனால் பயங்கர பவர்ஃபுல் விஷத்தை குடிப்பான். அது ஜூஸ் போல் உள்ளே போய் அப்படி அமுக்கமாக இருந்துடும். ஒன்றும் அவனுக்கு சாவு வராது. சாவை விரும்பி சாக முடியாது. இந்த வேதனை நமக்கு தேவையா? இந்த நாட்கள் நமக்குரியது அல்ல. நம்மை தேவன் மனவாட்டியாக அழைத்து போகவே தேவன் வந்திருக்கிறார். இந்த நாட்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட இந்த ஜனங்கள், ஒரு பக்கம் தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படும், அதை சகிக்கணும். இன்னொரு பக்கம் கீழே இருக்கிற அந்தி கிறிஸ்து, அவன் சமாதானமாக வஞ்சகமாக பேசத்தான் தெரியுமே ஒழிய அவனுக்கு சமாதானம் பண்ண தெரியாது. அவனுக்கு யாரும் சுகமாக வாழ வைக்க தெரியாது. பிசாசுக்கு என்றைக்குமே நல்லது செய்ய தெரியாது. அப்போ அவன் கீழே இருந்தால் அவன் எவ்வளோ உபத்திரவப்படுத்துறான், அது நிறைய காரியம் உண்டு. ஒரு பக்கம் தேவனுடைய கோபாக்கினை, இன்னொரு பக்கம் அந்தி கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்கள். இவைகளுக்கு நடுவில் தான் இந்த அந்தி கிறிஸ்துவ நாட்களில் கைவிடப்பட்ட ஜனங்கள் வேதனைப்படுவார்கள். அந்த நாள் பயங்கரமான நாள். அது கருமையானவர்களே, அந்த நாளுக்கு மனம் திரும்பும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அந்த நாள் எப்படி இருக்கும்?
அது குறித்து இன்னும் கொஞ்சம் வேதத்தில் நான் பார்க்க போகிறோம். ஏன்னா பைபிள் ஸ்டடி என்பதனால சில காரியம் நாம் தெளிவாய் கற்றுக்கொள்ளணும். வேதத்தில் அநேக நாட்களை குறித்து சொல்லப்படுகிறது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சில இடத்துல கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இன்னொரு இடத்துல கர்த்தரின் பயங்கரமான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் எதை குறிக்கிறது? கொஞ்சம் நாம் அதை புரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. இந்த இடத்துல உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லப்படுவது வருகையின் நாள். அது கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லப்படுவது கிறிஸ்து அது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வருகையின் நாள். அப்ப கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லப்படுவது வருகையின் நாள். சில இடங்களில் கர்த்தரின் நாள் என்று சொல்லப்படுகிறது. வாசிங்க ஏசாயா 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். அலறுங்கள் கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். இந்த கர்த்தரின் நாள் என்பது அந்த கிறிஸ்துவின் நாட்கள். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அலறுங்கள், இந்த வார்த்தை வாசிக்கணும்னா அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். யாற்றிலிருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருது. சத்ருவால் வருகிற நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது கர்த்தர். அவரிடமே சங்கார நாள் வருதுன்னா எவன் விடுதலை கொடுப்பான் நமக்கு? வேதம் சொல்வது அலறு அப்படின்றது. அப்ப கர்த்தரின் நாள் என்பது உபத்திரவத்தினால் அந்த நாள் மகா சங்காரமாய் வருகிறது. ஒருவனும் தப்பி வைக்க முடியாது. இன்னும் சில வார்த்தை வாசிங்க. யோவேல் 3 அதிகாரம் 14. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. அது கர்த்தரின் நாள் என்பது நியாய தீர்ப்பின் நாள். இங்கு சொல்லப்படுகிற இந்த கர்த்தரின் நாளெல்லாம் வரப்போகிறதான உலகத்தின் மீது வரப்போகிற தேவனுக்கு கோபாக்கினின் நாள். இந்த கருமையானவர்களே, இது எவ்வளவு அதிபயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பின் நாள். இன்னொரு வார்த்தை வாசிங்க. எசேக்கியேல் 30:3. நாள் சமீபமாய் இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது மந்தாரமான நாள். அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். இது கர்த்தருடைய நாள். இது எப்படி இருக்குமா? மந்தாரமான நாள். அதாவது அங்க ஒரு மகிமையே இருக்காது, ஒரு வெளிச்சம் இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. இடுக்கம், வேதனை, புலம்பல், அலறல், மரணம், துக்கம், கண்ணீர். ஆனா இது கர்த்தர் இந்த நாள் யாருக்குன்னு வச்சிருக்கிறாரு? புறஜாதியின் மேல் வருகிற காலம். இதுல சம்பந்தமே இல்லாம சபை சிக்கிக் கொள்ளுது பார்த்தீங்களா? அதான் பரிதாபம். இந்த கர்த்தருடைய கோபாக்கினால் அவரை அசட்டை பண்ணின புறஜாதிகளின் காலம். அது புறஜாதிகளுக்கு. ஆனா சத்தியம் தெரிந்த சபை நிர்விசாரமாய் போகும் பொழுது அது வாலண்டரியா தனது நாளுக்கு ஒப்பு கொடுக்கிறது. அதாங்க பரிதாபம். அதான் பரிதாபம். அதுதான் கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். நீ உனக்கு அந்த நாளை வைக்கல. கர்த்தரின் நாள் உங்களுக்கு எனக்கு உரியது அல்ல. உங்களுக்கு எனக்கு கிறிஸ்துவின் நாள் தான். கிறிஸ்துவின் நாளாகிய வருகை நாள் தான் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கர்த்தரின் நாள் என்று சொல்லுகிற அதிபயங்கரமான நாள் நமக்கு உரியது அல்ல. ஸோ இந்த கர்த்தரின் நாள் என்பது உபத்திரவத்தின் காலத்தை குறிக்கிறது. அது முதல் 3 வருடமான உபத்திரவ காலம். இன்னொரு வார்த்தை வாசிங்களேன். யோவேல் 2:31. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். இந்த கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், இதுவும் அந்தி கிறிஸ்துவின் மகா உபத்திரவத்தின் நாட்கள். கிறிஸ்துவின் நாள் என்பது சபைக்கு தேவன் கொடுத்த எடுத்துக்கொள்ளப்படுகிற மகிமையான நாள். இந்த கர்த்தரின் நாள், கர்த்தரின் பயங்கரமான நாள் என்பது புறஜாதி மக்களுக்கு தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பின் காலம். நாம் எந்த நாளுக்குரியவர்கள்? கிறிஸ்துவின் நாளுக்குரியவர்களா, கர்த்தரின் பயங்கரமான நாளுக்குரியவர்களா? கொஞ்சம் நிதானித்து கிறிஸ்துவின் நாளுக்கு ஆயத்தமாவோம். கர்த்தரின் அந்த பயங்கரமான மப்பும் மந்தாரமான நாட்கள் நமக்கு வேண்டாம். கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். இந்த கர்த்தருடைய நாளில் அப்படி கோபாக்கு எப்படி இருக்கும் பாருங்க. வாசிங்க யோவேல் 1:15 வாசிங்க.
அந்த நாள் நிமித்தம் ம், ஐயோ, ம், கர்த்தருடைய நாள் ம். சமீபமா இருக்கிறது. சமீபமா இருக்கிறது. அது சங்காரம் போல அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. அந்த நாளை நிமித்தம் ஐயோ, கர்த்தரின் நாள் சமீபமா இருக்கிறது. அது சங்காரம் போல அவரிடத்திலிருந்து வருகிறதாம். சங்காரம் சொன்னா அழிக்கிறது. அது கர்த்தருடைய நாள் அவரிடத்திலிருந்து அழிக்கிற ஒரு சங்கார நாளாய் வருகிறதாம். அது சமீபித்திருக்கிறது. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, ஐயோன்னு சொன்னா மகா பெரிய ஆபத்துன்னு அர்த்தம். அது கர்த்தருடைய கோபாக்கினை இந்த அந்தி கிறிஸ்து நாட்களில் பற்றி எரியும். கர்த்தருடைய கோபாக்கினை ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. தயவு செய்து சொல்லுகிறேன், உங்களை பயமுறுத்துறதுக்கான பேசலை. தயவு செய்து தப்பா புரிஞ்சு கொள்ளாதீங்க. பாஸ்ட் ஏதோ பயமுறுத்துறாரு, ஜனங்களை திகிலடைய பண்ணல. எச்சரிப்பு தான் இது, எச்சரிப்பின் செய்தி. உங்களை பயமுறுத்துவதில் ஒரு பிரயோஜனம். உங்களை பயமுறுத்துவதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையில கொடுக்கவும் இல்லை, உங்களை எச்சரிக்கும்படி. இந்த நாளுக்கு நீங்க தப்பித்துக் கொள்ளும்படி ஜாக்கிரதையாயிருங்க, நீங்க மனம் திரும்புங்கன்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆகவே இந்த அந்தி கிறிஸ்து நாட்களில் தேவனின் கோபம் பற்றி எரியும். இந்த நாட்கள் யாரோடு தொடர்புடையது? எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். இந்த அந்தி கிறிஸ்து நாட்கள் யாரோடு தொடர்புடையது? யூதர்களோடு. கர்த்தர் சொல்ல அவனுக்கு இக்கட்டா இருக்கும், ஆனாலும் அது அவன் நீங்களாகுவான். அந்த யூதர்களுக்குத்தான் இந்த நாட்களில் இரக்கம். கர்த்தர் அவனுக்கு சொல்லும் பொழுது தான் அந்த 7 வருஷம் அவனுக்கு இக்கட்டாக தான் இருக்கும், ஆனால் அவன் அது கூட நீங்களாவான். ஏன்னா கர்த்தருடைய கிருபை அவங்க மேலே இருக்கும். அந்த நாட்கள் தான் அவங்க மனம் திரும்புவதற்கு யூதர்களுக்கு ரட்சிப்பின் நாட்களாக இருக்கும். அந்த ரட்சிப்பின் நாட்களில் அவங்க மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய அனுக்கிரகம் வெளிப்படும். அப்படியானால் இந்த 7 வருஷம் யூதர்களோடு சம்பந்தப்பட்டது. ஒரு பக்கம் அவங்க மனம் திரும்புவதற்கு தேவன் வைத்திருக்கிறார், இன்னொரு பக்கம் புறஜாதிகளை நியாயம் தீர்ப்பதற்கு வைத்திருக்கிறார். இது ரெண்டும் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு பக்கம் யூதர்களுக்கு மனம் திரும்புகிற நாட்கள், இன்னொரு பக்கம் ஆண்டவரை அசட்டை பண்ண புறஜாதிகளுக்கு கோபாக்கிற நாட்கள். இப்போ இந்த நாட்களில் சபைக்கு என்ன வேலை? அப்போ நீங்கள் நானும் இந்த பூமியில் இருக்கக்கூடாதே, அதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம அது ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? கொஞ்சம் நிதானித்து பாருங்க. இந்த நாட்கள் மகா கொடிய நாட்கள். இந்த நாட்களில் ஜனங்கள் படுகிற வேதனை அது சாதாரணமானது அல்ல. இன்னொரு வார்த்தையோட வாசிங்களேன், யோவேல் 2:1 வாசிங்க. சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. பூமியின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏன் சொன்னால் கர்த்தரின் நாள் வருகிறது. ஆக அந்த நியாய தீர்ப்பின் நாளில் பூமியின் குடிகள் தத்தளிப்பார்கள். தத்தளிப்பது என்ன அர்த்தம்? என்ன செய்யறதுன்னு தெரியாம, இப்படியும் போக முடியாம அப்படியும் போக முடியாம சிக்கி தவிக்கிறதா தத்தளிப்பது. இப்ப பாருங்க, கொரோனா கொள்ளை நோய் உலகம் முழுவதும் பரவுது, தேசத்தால் தத்தளிக்கிறார்கள். இதை சரிபடுத்துறது எப்படி, இதை தடுக்கிறது எப்படி, ஜனங்களை மீட்டெடுக்கிறது எப்படி, எதுவுமே தெரியாம நீ தத்தளிக்க. இதே போல இப்பவே இவ்வளவு தத்தளிப்பு, ஒரே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் கர்த்தர் அனுப்புனதுக்கே இந்த உலகம் இவ்வளவு தத்தளிக்கும், இவ்வளவு குழம்பி நிற்குமானால் கர்த்தருடைய கோபாக்கினை பகிரங்கமாய் வெளிப்படும். அந்த நாட்களில் எவ்வளவு தத்தளிப்பு உண்டாகும். தயவு செய்து மனம் திரும்புங்க. உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், இனி அந்த ரகசிய பாவம் வேண்டாம் உங்களுக்கு. நீ எவ்வளோ காலம் தான் உங்களை மறைச்சு மாயமானமாக வாழுவீங்க? ஊழியக்காரை ஏமாற்றலாம், விசுவாசத்தை ஏமாற்றலாம், குடும்பத்தாரை ஏமாற்றலாம், தேவனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு ராத்திரி உங்கள் ஜீவியம் முடிந்து போனால், அல்லது இன்றைக்கு இயேசுவின் வருகை இருந்தால் நீங்கள் எங்கே நிற்பீங்க? கொஞ்சம் தானிச்சு பாருங்க. அப்படின்னு என்ன செய்யணும்? கடைசி ஒரு வார்த்தை வாசிங்க. சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். நல்லா கவனிங்க. நீங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். முத்தம் செய்ய அர்த்தம் உண்மையாய் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், அவரிடத்தில் மனம் திரும்பி வாருங்கள். அடுத்து சொல்லப்படுது, கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி எரியும்.
அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டிய காலத்தில் மனம் திரும்பி இயேசுவோடு ஒப்புரவாகி ஒரே ஒரு வாழ்க்கை, என்ன ஆனாலும் நான் அவருக்கு பிரியமாக வாழ்வேன். என் சொந்த விருப்பம், சொந்த ஏக்கம், மாம்ச இச்சை, என் அருவருப்பான பாவங்கள், என் அந்தரங்க ஜீவியம், இவை எல்லாவற்றை விட்டு நான் மனம் திரும்புவேன். அடுத்து ஆண்டவர் பிரியமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வேன். இனிமேல் ஒழுங்காக ஜெபம் பண்ணுவேன், ஒழுங்காக வேத வாசிப்பேன், வசனம் கற்றுக் கொடுக்கிற வழி நான் வாழ ஒப்பு கொடுப்பேன், வசனம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதை கீழ்ப்பிடிவேன். இந்த 2 காரியம் செய்யுங்க, வருகைக்கு ஆயத்தமாயிடலாம். ஒன்று, விட வேண்டியதெல்லாம் விடணும், வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டணும், சுத்திகரிக்கப்பட வேண்டியதெல்லாம் சுத்திகரிக்கப்படணும். 2வது, நாம் செய்ய வேண்டியதை செய்யணும். 2 அவசியம். சில பேர் பாவத்தை விட்டுருவாங்க, பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். சில பாவத்துக்கு மனம் திரும்பிடுவோம், ஆனால் ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டோம், வேத வாசிக்க மாட்டோம். இதுவே நம்மை ரகசிய பாவங்களுக்கு கொண்டு செல்லும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அநேக பாவங்களுக்கு மனம் திரும்பி இருப்போம், ஆனால் ஜெபிக்காம வேத வாசிக்காம கர்த்தரோடு உறவாடாமல் இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியாத ரகசிய சில பாவங்கள் நமக்குள்ள ஊறிக்கொண்டு இருக்கும். வசனம் உள்ள இல்லாதனால, ஜெபம் உள்ள இல்லாதனால, நம்ம அறியாமலேயே உள்ள குடிகொண்டிருக்கிற சில ரகசிய பாவங்கள் நம்ம பார்வைக்கு நியாயமாகவே தெரியும். கர்த்தருடைய வெளிச்சம் இல்லாதனால அது பாவம் என்கிற சிந்தையை நமக்கு இல்லாமல் ரகசியமாக அந்த பாவத்துக்குள்ள விழுந்து கொண்டிருப்போம், முடிவிலே கைவிடப்படுவோம். ஆகவேதான் வேதம் அழகா சொல்லும். முதல் சங்கீதம் முதல் 2 வசனம் வாசித்து பாருங்க. எது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லப்படும்? ஒன்று, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகள வழியில் நில்லாமல், பரியாச உட்காரும் இடத்தில் உட்காராமல். அப்போ இதெல்லாம் செய்யாத அப்படின்றார். செய்யக்கூடாதெல்லாம் செய்யாம அதெல்லாம் உன்னை விட்டு சுத்திகரி. 2வது என்ன சொல்லுகிறாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேத தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ என்ன அர்த்தம்? விட வேண்டியதை விடணும், செய்ய வேண்டியதை செய்யணும். இந்த 2 அவசியம். அப்படி செய்தீங்கன்னா 7 முத்திரை உடைக்கப்படும் பொழுது, 7 எக்காலம் ஊதப்படும் பொழுது, 7 கோபகலசங்கள் கொட்டப்படும் பொழுது உண்டாகிற கோபாக்கினைகளுக்கு நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்வோம். வரப்போகிறதான இந்த மகா கொடிய நாட்களுக்கு தப்பி வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? கொஞ்சம் நிதானித்து நம்மை சரிபடுத்திக் கொள்வோம், நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம எல்லார் கண்களை மூடி, நம்ம எல்லார் கண்களை மூடி ஒரு நிமிடம் எல்லாரும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் வரப்போகிறதான உபத்திரவங்களுக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள, வரப்போகிறதான கோபாக்கின நாட்களுக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லா கண்களையும் மூடி நீங்கள் இருக்கிற இடத்துல எசப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. என் அருமையான சகோதரா, நம்முடைய பார்வைக்கு நாம் நீதிமான்கள் அல்ல, தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிமான்களை மாற வேண்டும். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீ விரும்பாத உமக்கு வேதனை உண்டாக்குற வழி இடத்துல உண்டோ என்று பார்த்து என்ன நித்திய வழி நடத்துங்கப்பா. தாவீது ஜெபித்தது போல கேளுங்க. அப்பா, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, என் உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. எனக்குள்ள அநேக பலவீனங்கள் உண்டு, எனக்குள்ள அநேக அருவருப்பான காரியங்கள் உண்டுப்பா. சுவாமி, நான் மனம் திரும்புகிறேன். எப்படியாக என்னை வருகைக்கு ஆயத்தமாக்குங்க. ஒருபோது என் ஜீவியம் அற்பமாய் முடிஞ்சிடக்கூடாதுப்பா ஆண்டவரே. நாங்கள் கைவிடப்படுகிற கூட்டத்தில் இருந்திடக்கூடாது. நாங்கள் மனம் திரும்புகிறோம், மனம் திரும்புகிறோம், மனம் திரும்புகிறோம், மனம் திரும்புகிறோம். ரகசிய பாவம் எங்களுக்கு வேணாம், அந்தரங்கத்தில் அருவருப்பான காரியங்களுக்கு வேணாப்பா ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்பி விட வேண்டிய பாவங்கள் எல்லாம் விட்டு ஆண்டவரே மனம் திரும்பவும், தினந்தோறும் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர, உம்மோடு உறவாட, ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவர் அர்ப்பணிங்க, ஒவ்வொருவர் அர்ப்பணிங்க. இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் ஆண்டவர் கையில் ஒப்புக்கொடு. அருமையான தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். இன்றைக்கு அவர் நேசிப்பதனால தான் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற உனக்கு இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்கும்படி அனுக்கிரகம் பாராட்டுகிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த வேளையில், இந்த நேரத்தில் கர்த்தரோடு பேசுவது உன்னை உன்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக உன்னை வருகைக்கு ஆயத்தமாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இனி காலம் செல்லாது சகோதரா, இன்னொரு வாய்ப்பில்லை சகோதரி. மனம் திரும்பு, தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துவா. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் எல்லாரும் பலவீனம் உள்ளவர்கள் தான் சுவாமி, நாங்கள் குறை உள்ளவர்கள் தான். ஆனாலும் என் உள்ளான் நிலைமை உணர்ந்து நாங்கள் மனம் திரும்பி நோக்கி பார்க்கிறோம்.
தகப்பனே, எப்படியாயும் வருகைக்கு ஆயத்தமாக்குங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் விட வேண்டிய காரியங்களை உணர்ந்து இருக்கிறோம். நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய அந்தரங்க பாவங்களை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் மனம் திரும்புகிறோம்ப்பா. இந்த நேரத்திலே நாங்கள் மனம் திரும்புகிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க. நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இனிமேல் ஒழுங்காக ஜெபிக்க, உண்மையை வேதத்தை வாசிக்கிற வசனங்களுக்கு உண்மையாய் நாங்கள் கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தும். தொடர்ந்து ஆசீர்வதியும், கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம், வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.